மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்தியான துவையல், கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த துவையல் வந்து சாதம், அப்புறம் வந்து இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போயிட்டு கருவேப்பிலை துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் மிதமான தீயிலே வச்சு லைட்டாக பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டோன்னா வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து கலர் மாறிடுச்சு, வறுப்பட்ட வாசனையும் வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம், வரமிளகாய் நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் இதையும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் வறுத்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வறுத்தா போதும், மிதமான தீயிலே வறுத்துக்குவோம். தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறேன். இதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இலைகளை வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், கலர் மாறாமல் 1 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு இதை வறுத்துக்கலாம். ரொம்ப மொறுன்னு வறுக்கணும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், வதக்கியாச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், கருவேப்பிலை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க, நல்ல ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.